அதனால் உங்கள் ஆற்றலும் சட்டமும் உங்களை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று விட்டது என்று நாங்கள் விரும்புகிறோம். ஐயா சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள், இப்போது தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார், எதிர்காலத்தில் எழுத வருவார் என்று அவர் கருதி சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எதிர்காலத்தில் ஒரு தொழிற்சங்க தலைவர் ஒரு வீட்டுக்குள் ஓடி ஒளிகிறார், காவலர்களால் துரத்தப்படுகிறார். இவர் தீவிரவாதி என்று நம்பப்படுகிறார். வெகு வேகமாக துரத்தப்படுகிறவர் ஓடி போய் ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டன் வீட்டில் போய் ஒளிகிறார். அவர் புகுந்த நேரம் நல்ல நேரம். ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டன் வீட்டில் இல்ல, மனைவி இருக்கா. மனைவி குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா, தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா. காவலர்கள் சூழ்கிறார்கள் வீட்டை, உள்ளே வரப்போகிறார்கள். அவர் உள்ளேதான் ஒளிந்திருக்கிறார். தலைவன் தீவிரவாதி. வருகிறவர்கள் காவலர்கள். காவலர்கள் உள்ளே சூழ்ந்து கதவை உடைத்துக் கொண்டு வருகிறார்கள். எங்கே உள்ளே வந்த அந்த தலைவன் எங்கே என்று கேட்கிறார்கள். இந்த சூழ்நிலையினுடைய தோற்றத்தை, அந்த சூழ்நிலையின் சூட்டை தணிப்பதற்காக தன் மார்பில் வாய் வைத்துக் கொண்டிருந்த குழந்தையை காலை பிடித்து அடித்து தரையில் ஓங்கி அடிக்கிறாள். அந்த அதிர்ச்சியிலும் அந்த திகைப்பிலும் காவலர்கள் ஓடி போய் விடுகிறார்கள். தலைவன் தப்பிக்கிறான், வணக்கம் சொல்லிவிட்டு அழுது விட்டு போகிறான் என்று கதை முடிகிறது. இது ஒரு கதை. இன்னொரு கதை இருக்கிறது, வியட்நாம் பற்றிய கதை. வியட்நாமில் ஒரு ஊரை விட்டு வெளியேறி விடுகிறது. வெளியேறி ஒரு பாலத்தின் அடியில் தஞ்சப்படுகிறது. பாலத்தின் அடியில் ஒரு ஊர், மக்கள், பிள்ளைகள், தாய்மார்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், பெண்கள், ஆண்கள் ஒரு பாலத்தின் அடியில் சென்று குடியிருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். பாலத்தின் மேலே அமெரிக்க படைகளின் பூட்ஸ் சத்தம் கேட்கிறது. எப்படி பண்றான் பாருங்க. பாலத்தின் மேலே அமெரிக்க படையின் பூட்ஸ் சத்தம். கீழே மூச்சு விட்டால் போதும், எல்லா படைகளும் பாலத்துக்கு கீழே இறங்கிவிடும். பாலத்துக்கு கீழே இருக்கிறவர்கள் மறைந்து உய்கிறார்கள். பாலத்தின் மேலே இருக்கிறவர்கள் தேடுகிறார்கள். பாலத்தின் மேல், பாலத்தின் கீழ் இவ்வளவுதான் இடைவெளி. இந்த நேரத்தில் ஒரு குழந்தை கத்துகிறது கீழே. ஓன்னு கத்த போது உடனே அந்த தாய் தன் கையை குழந்தையின் வாயில் வைத்து மூஞ்சில வச்சு அப்படியே அமுக்கிறார். பூட் சத்தம் கேட்குது, பூட் சத்தம் கேட்குது. 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம் பூட் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க வாய் எடுக்கல. கொஞ்ச நேரத்தில் பூட் சத்தம் குறைகிறது. கையை எடுத்தா குழந்தை செத்து கிடக்கு. இப்போ ஐயோன்னு தாய் கத்த போகிறான். கதையை முடிக்கிறான். வேண்டாம், கத்தாதே என்று கணவன் அவன் வாயை பொத்தினான். கதை முடியுது. மேல ஒரு தொழிற்சங்க தலைவர், கீழே ஒரு கதை. அது செயற்கை, இது இயற்கை. அது பாசாங்கு, இது பாசாங்கு அற்றது. அது செய் நேர்த்தி இல்லை, இதில் செய் நேர்த்தி இருக்கிறது. அது யதார்த்தத்தை மீறியது, இது யதார்த்தத்துக்கு உட்பட்டது. அது படைப்பாளன் தன்னை திணிக்கிறான், இதில் படைப்பாளன் தன்னை அடக்கி வாசிக்கிறான். இதாயா விமர்சனம். ஒரு நாவலை எப்படி மதிப்பிடுவது என்பதுக்கு இதான் விமர்சனம். ஒரு பேச்சாளன் ஓர் அவையில் உரையாற்றுவதற்கு முன்னால் சபைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி தொடங்க வேண்டும் என்பார்கள். நானும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி தொடங்குகிறேன். எண்ணி சில நிமிடங்களில் என் உரை முற்று பெற்றுவிடும் என்பதுதான் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான செய்தி. நண்பர்களே, ஐயா சிதம்பரம் அவர்களை தமிழ் உலகம்
நன்றியோடு நினைத்து பார்க்கிறது. காரணம், இது ஒரு கழிகாலம். நண்பர்களே, நான் தெரிந்தே அந்த வார்த்தையை சிறப்பு ழகரமிட்டு உச்சரிக்கிறேன். இது கழிகாலம் என்றால் ஏனென்றால் இது எழுத்தாளர்கள் கழிந்து கொண்டிருக்கிற காலம், படைப்பாளிகள் கழிந்து கொண்டிருக்கிற காலம், கவிஞர்கள் மெல்ல மெல்ல கழிந்து கொண்டிருக்கிற காலம். தொழில்நுட்ப யுகத்தால் எழுத்தாளர்கள் தங்கள் பத்திரிகை ஊடகங்களை இழந்திருக்கிற காலம். இந்த காலகட்டத்தில் படைப்பாளிகளை தேடி கண்டடைந்து அவர்களுக்கு முகம் கொடுத்து, முகவரி கொடுத்து, பணம் கொடுத்து, அவர்களுக்கு ஒரு அதிகாரமும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செயலை ஐயா சிதம்பரம் அவர்கள் ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். நிகழ்கால உலகம் உங்களை எப்படி கருதி கொண்டாலும் எதிர்கால உலகம் உங்களை பெரிதும் போற்றும். உங்களுடைய புகழை எதிர்கால உலகம் உயர்த்தி பிடிக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. வாழ்க நீங்கள், எழுத்து அறக்கட்டளை வாழ்க, இலக்கியத்துக்கு தொண்டு செய்கிற உங்கள் குடும்பம் வாழ்க. நண்பர்களே, இங்கே உரையாற்றிய நீதியரசரின் உரையை கேட்டீர்கள். மற்ற உரைகளுக்கும் அந்த உரைகளுக்கும் ஒரு வேறுபாட்டை நுட்பமான மனநிலை கொண்டவர்கள் கண்டறிந்திருப்பீர்கள். எங்கள் உரைகளெல்லாம் அலங்காரத்திற்கு ஆசைப்படுகிற உரைகள். எங்கள் உரைகளெல்லாம் அதிர்ச்சி வைத்தியங்களுக்கு ஆட்படுகிற உரைகள். எங்கள் உரைகளையெல்லாம் உங்களையெல்லாம் எப்படியாவது மயக்க வேண்டும் என்ற உள்ளார்ந்த உணர்ச்சியை முதலீடாக கொண்ட உரைகள். ஆனால் நீதிபதிகள் அவர்களின் உரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு தீர்ப்புக்கும் ஒரு உரைக்கும் எந்த வேறுபாடும் இருக்க முடியாது என்கிற உரைதான் நீதியரசரின் உரை. அந்த உரையில் ஆர்ப்பாட்டம் இல்லை, ஆரவாரம் இல்லை, அலங்காரத்தின் அலங்கரிப்புகள் இல்லை. அந்த உரை உண்மையை மட்டுமே, சத்தியத்தை மட்டுமே தன் உள்ளீடாக, உள்ளடக்கமாக கொண்டிருந்தது. எனக்குள்ள ஆச்சரியமெல்லாம், நான் அவர்கள் உரையை கேட்பது இது இரண்டாவது முறை. இந்த இரண்டாம் முறையிலும் நான் அவரை வியந்து பார்ப்பதற்கு ஓர் அடிப்படை காரணம் உண்டு. எப்படித்தான் ஏட்டில் உள்ள தமிழை நெஞ்சில் நிறைத்து வைத்திருக்கிறாரோ தெரியவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் புலவர்கள் எழுதிய சங்க இலக்கியங்களை எல்லாம் தங்கள் நெஞ்சித்திலே கல்வெட்டாக பதித்து வைத்திருக்கிற பெருமை நீதியரசர் அவர்களுக்கு உண்டு. நீங்கள் மட்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை என்றால் தமிழ்நாட்டின் ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்திருப்பீர்கள். நல்ல வேளை நீங்கள் துணைவேந்தராக இல்லை. அதனால் உங்கள் ஆற்றலும் சட்டமும் உங்களை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று விட்டது என்று நாங்கள் விரும்புகிறோம். ஐயா சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள், இப்போது தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறார், எதிர்காலத்தில் எழுத வருவார் என்று அவர் கருதி சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு இலக்கிய உலகமும் இந்திய இலக்கிய உலகமும் உங்களுக்கான தங்க நாற்காலியை காலியாகவே வைத்திருக்கின்றன. நீங்கள் எப்போதும் தமிழ் இலக்கியத்தோடு வந்து உறவாடலாம், உரையாடலாம். உங்களோடு கலந்து நாங்களும் மிச்ச காலத்திற்கு தமிழ் பணி ஆற்றலாம் என்ற ஒரு உரிமையை, உணர்வை நான் உங்களிடம் வேண்டுகிறேன். வாழ்க நீதியரசர். இந்த விருது யாருடைய பெயரால் தொடங்கப்பட்டிருக்கிறது, நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மன்றம் நன்கறியும். எங்களுக்கெல்லாம் தாயாக விளங்கிய, இலக்கிய படைப்பாளிகளுக்கெல்லாம் தாய் வீடாக விளங்கிய அன்னையார் சௌந்தரா கைலாசம் அவர்களின் திருப்பெயரால் இந்த விருது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெண்மணியின் பெயரை, புகழை, அவர்களின் இலக்கிய பாரம்பரியத்தை மகன் வழிநடத்தி சொல்வது ஒரு முறை. மகனால் தாய் பெருமை பெறுவாள்,
மகனால் தாய் உயர்த்தி பிடிக்கப்படுவாள் என்பது மரபு. ஆனால் சௌந்தரா கைலாசம் அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமை பற்றி வந்திருக்கிறது. நீங்கள் மகனால் பிடிக்கப்படுகிறீர்களோ இல்லையோ, மருமகனால் உயர்த்தி பிடிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு பெருமையை அந்த அம்மையார் பெற்றிருக்கிறார். தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வது மாதிரி தன்னுடைய மாமியாருக்கு இவ்வளவு பெரிய ஒரு கடமையை அவர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மட்டும் எழுத்து அறக்கட்டளையில் சௌந்தரா கைலாசத்தின் பெயரை உச்சரிக்கவில்லை என்றால் நிகழ்கால தமிழ் உலகம் அவர்களை இவ்வளவு உச்சி போந்து உவந்து கொண்டாடி இருக்குமா என்பது எங்களுக்கு தெரியாது. காரணம், மறதிகளின் உலகம் இது. காரணம், ஒரு நிகழ்வின் மீது இன்னொரு நிகழ்வு விழுந்து பழைய நிகழ்வை மறைத்து விடுவது என்பது சமூக விஞ்ஞானமாக ஆகிவிட்டது. ஒரு சருகு விழுந்த சருகை மறைத்து விட்டு போகிறது. பல சருகுகள் விழுந்து மண்ணையே மறைத்து விடுகின்றன. ஒரு வாரத்திற்கு மேல் இந்த பூமியில் நல்லது கெட்டது இரண்டுக்குமே ஆயுள் இல்லை. அதனால் நீங்கள் புகழோடு இருந்தால் ஒரு வாரம் இருக்கலாம், இகழோடு இருந்தால் ஒரு வாரம் இருக்கலாம். இந்த ஒரு வாரத்திற்கு மேல் உங்கள் புகழும் இகழும் இந்த மண்ணில் இல்லை என்றிருக்கிற காலகட்டத்தில் அன்னை சௌந்தரா கைலாசம் அவர்களின் திருப்பெயரை ஆண்டுதோறும் ஒரு இலக்கியவாதிக்கு பரிசு கொடுத்து நிலைநிறுத்துகிற உங்கள் ஆற்றலுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் பல்லாண்டு வாழ்க. அம்மையார் சௌந்தரா கைலாசம் அவர்களை பற்றி நான் ஒன்று சொல்ல வேண்டும். அவருடைய கவிதை ஆற்றலை நாங்கள் வியந்து வியந்து பார்த்திருக்கிறோம். நான் பச்சையப்பன் கல்லூரி மாணவனாக நானும் என் மனைவி பொன்மணியும் மாணவர்களாக இருந்த பொழுது 2 பேரும் சேர்ந்து அம்மையாரின் இல்லத்திற்கு செல்வோம். பல மணி நேரங்கள் உரையாடுவோம். கவிதை குறித்து, வாழ்வியல் குறித்து, அரசியல் குறித்து, கலை குறித்து நாங்கள் நிறைய உரையாடி இருக்கிறோம். அப்போதெல்லாம் எங்களுக்கு பிடித்த அவர் எழுதிய கவிதைகளை அவர்களோடு சொல்லி சொல்லி நாங்கள் மலர்ந்து போவோம். அந்த மலர்ந்து போவோம் என்ற சொல்லை நான் தெரிந்தே பயன்படுத்துகிறேன். கவிதை ஒரு மலர்ச்சி, மனதை மலரச் செய்வது கவிதை. அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார் மாப்போசி அவர்களை பற்றி. மாப்போசியின் மீசை வெள்ளையாக நரைத்து போயிருந்தது. வெள்ளையும் கருப்பும் கலந்த மீசை மாப்போசியின் மீசை. அந்த மீசைக்கு ஏன் நரைத்தது என்பதற்கான காரணத்தை சொல்லி ஒரு கவிதை எழுதியிருந்தார் அம்மையார் சௌந்தரா கைலாசம் அவர்கள். தற்குறிப்பேற்றம் என்று தமிழில் ஓர் அணி உண்டு. இயற்கையில் நிகழும் ஒரு செயலின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கவிதை சொல்வது தற்குறிப்பேற்றம். உதாரணமாக நம்முடைய வில்லி பாரதத்தில் அவன் துரியோதனன் கண்ணனின் துணை தேடி போகிறான். படைக்கு எங்கள் படைக்கு துணையிரு என்று சொல்லி வேண்டி போகிறான். துவாரகைக்கு போகிறான். துவாரகையின் கொடிகள் அங்கே இருக்கின்றன. கொடிகள் காற்றில் ஆடுகின்றன. கொடிகள் காற்றில் ஆடுவது என்பது இயற்கையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வின் மீது வில்லிபுத்தூரார் தன் கருத்தை ஏற்றுகிறார். துரியோதனா, இங்கே வராதே, பாண்டவர்க்குத்தான் துணை போவான் எங்கள் கண்ணன், உனக்கு துணை வர மாட்டான், அதனால் வாராதே, திரும்பி போ என்று காற்றில் ஆடுகிற கொடிகள் கையசைத்து அசைத்து அவனை திரும்பி போக சொல்கின்றன என்று கொடியின் மீது நிகழ்ந்த இயற்கை நிகழ்வை தன் குறிப்பாக ஏற்றி சொல்லுவான் வில்லிபுத்தூரார். இன்று நீ வரினும் எங்கள் எழிலுடை எழிலிவண்ணன் பாண்டவர் தங்கற்கல்லால் படைத்துணையாக மாட்டான், மீண்டு நீ போகின்ற வியன்மதில் குடுமிதோறும் காண்தகு பதாகை ஆட கைகளால் தடுப்ப போன்றே என்பது வில்லிபுத்தூரார் பாரதம். அதாவது தற்குறிப்பேற்றம் என்ற அணிக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த எடுத்துக்காட்டுகளுள் இது ஒன்று. சௌந்தரா கைலாசம் ஔவையார் கண் தற்குறிப்பேற்றத்தை சொல்லுகிறார் பாருங்கள். மாப்போசியின் மீசை ஏன் நரைத்து விட்டது?
என்பதற்கு சொன்னார், தமிழ் தேன் குடத்தை தலையிலே சுமந்து அவன் நடந்து திரிவதனால் அந்த தமிழ் தேன் வழிந்து வழிந்து மீசையில் பட்டு பட்டு அந்த மீசை நரைத்து விட்டது. தேன் பட்டால் முடி நரைக்கும் என்பது ஒரு செய்தி. அதற்கு விஞ்ஞான பொருள் இருக்கிறதா இல்லையா தெரியாது. ஆனால் தேன் பட்டால் மீசை நரைக்கும் என்பது ஒரு செய்தி. அந்த செய்தியை கொண்டு வந்து மீசை நரைத்ததற்கு காரணம் நீ தாங்கி நடந்த தமிழ் குடத்திலிருந்து தெரித்து விழுந்த தேன் துளிகள் உன் மீசையில் பட்டுப்பட்டு உன் மீசை நரைத்து விட்டது என்று சொன்னவர் சௌந்தரா கைலாசம் ஔவையார். உங்களுடைய கரவொலிகள் என் தாய்க்கு ஒரு பெரிய அஞ்சலியாகவும் பெரிய மகிழ்ச்சியான ஆரவாரமாகவும் திகழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட தாயின் பெயரால் ஓர் அழகான விருதை இங்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆத்மார்த்தி, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஆத்மார்த்தி என்பவர் அடிப்படையில் ஒரு கவிஞர், பிறகு நல்ல எழுத்தாளர், பிறகு நல்ல விமர்சகர். ஓர் எழுத்தாளர், கவிஞர், விமர்சகர் என்ற 3 பரிமாணங்களை கொண்ட ஒரு எழுத்தாளன் படைத்த நூல் இந்த தேவதாஸ். இந்த தேவதாசினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? நம்முடைய பர்வீன் சுல்தானா அவர்கள் இங்கு அழகாக பேசினார். ஒரே ஒரு வேண்டுகோள் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு, சில பேர் தாய்மார்கள் சோறு ஊட்டுவார்கள் குழந்தைக்கு. சோறு ஊட்டுகிற பொழுது நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியே நிறைய ஊட்டி விடுவார்கள். கொடுக்க மாட்டேன் என்று தடுத்து அதிகமாக ஊட்டி விடுவார்கள் குழந்தைக்கு தாய். கதையை சொல்ல மாட்டேன், சொல்லவே கூடாது, அதுதான் தர்மம் என்று சொல்லிக்கொண்டே அட்டை முதல் அட்டை வரை அந்த நூலினுடைய மொத்த கதையும் சொல்லி முடித்திருக்கிறார். இது ஒரு உத்தி. நான் தர மாட்டேன் என்று சொன்னால்தான் தா என்று கேட்பார்கள். நான் காட்ட மாட்டேன் என்று சொன்னால்தான் காட்டு என்று கேட்பார்கள். நான் உண்ண கொடுக்க மாட்டேன் என்றால் உண்ண கொடு என்று கேட்பார்கள். கதையை சொல்ல மாட்டேன் என்று பர்வீன் சுல்தானா சொன்னால்தான் சொல்லுதாயி, கதையை கொஞ்சம் சொல்லிட்டு போ என்று நீங்கள் கேட்பீர்கள். சொல்லிவிட்டார். அந்த கதையை நானும் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு செய்தி, இந்த கதையில் எல்லாம் விளிம்பு நிலை மனிதர்கள் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறார்கள். விளிம்பு நிலை மனிதர்களை பற்றித்தான் இந்த கதை. இந்த கதையை பற்றி ஐயா சிதம்பரம் அவர்கள் என் காதோடு சொன்ன ஒரு செய்தியை இந்த மன்றத்தில் சொல்ல வேண்டும். அவ்வளவு அவர் வெறும் நிறுவனர் மாத்திரமல்ல, எடுத்து அறக்கட்டளைக்கு 2 லட்சம் ரூபாயை அள்ளி கொடுக்கிற வள்ளல் மட்டுமல்ல, அவர் ஒரு பெரிய வாசகர். வாசகர் என்றால் நுனி முதல் அடி வரை ஆழ்ந்து பார்க்கிற வாசகர். மேலோட்டமாக வாசிக்கிற வாசகர் அல்ல, ஆழ்ந்த வாசகர். அவர் சொன்னார், இந்த நூலில் தேவதாஸ் என்ற பாத்திரத்தை விட, பவளமல்லி என்ற பாத்திரத்தை விட, வேறு எல்லா பாத்திரங்களையும் விட இந்த பாத்திரங்களில் சிறந்த பாத்திரமாக, கதாநாயகியாக நான் கருதுவது அன்னத்தாய் என்ற பாத்திரத்தை தான். ஆத்மார்த்தி ஐயா அவர்களில் இந்த ஒரு கூற்று போதும் நீங்கள் எழுதிய நாவலுக்கு கிடைத்த இன்னொரு 2 லட்சம். அவர் எவ்வளவு ஆழ்ந்து படித்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கிறார்கள் பரிசு, திளைத்தவர்கள் கொடுக்கிறார்கள், அந்த நாவலில் கரைந்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு பெரிய வெற்றி என்று நான் நினைக்கிறேன். விளிம்பு நிலை மக்கள், துன்பப்பட்டவர்கள், வாழ்வில் நசுக்குண்டவர்கள், வாழ்வில் ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் பாத்திரமாக வருகிற போதுதான் அந்த நாவலில் ஜீவன் துடிக்கும். இதயத்தின் வலி இருக்க வேண்டும், வாழ்வினுடைய ரணம் இருக்க வேண்டும். வாழ்வின் ரத்தம் கசிகிற போதுதான் ஒரு நாவலில் உயிர்ப்பு இருக்கும் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். ஜெயகாந்தன் ஒரு முறை சொன்னார், இந்த மேல்தட்டு வாழ்க்கையில் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை, எனக்கு எந்த பிடிப்பும் இல்லை. அது ஒரே மாதிரியான வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் வாழ்கிறவர்களின் கதை. எனக்கு தெரிந்து அடித்தட்டு மக்கள் தான் நித்தம் நித்தம் புதிதாக வாழ்கிறார்கள்.
நித்தம் நித்தம் புதிய சம்பவங்கள் செய்கிறார்கள். நித்தம் நித்தம் வாழ்வின் வலியை அனுபவிக்கிறவர்களின் வாழ்க்கையில் தான் ஒரு துடிப்பு இருக்கிறது. இந்த வார்த்தையை அவர் போட்டார், துடிப்பு இருக்கிறது. அந்த துடிப்பு தேவதாச நாவலில் இருக்கிறது. காரணம், அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மனிதர்கள். ராமாயணத்தில் மட்டும் நீ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீ ஒரு நாவல் எழுது அல்லது கவிதை எழுது என்று என்னை கேட்டால் நான் எந்த பாத்திரத்தை தேர்ந்தெடுப்பேன் தெரியுமா தோழர்களே? நான் சீதையை தேர்ந்தெடுக்க மாட்டேன், நான் கையை தேர்ந்தெடுக்க மாட்டேன், மண்டோதரியை அல்ல, தசரதனை அல்ல, அனுமனை கூட அல்ல, இலக்குவனை அல்ல. நான் எது பாதிக்கப்பட்ட பாத்திரம், எது மிகுதியும் இரக்கத்திற்குரிய பாத்திரம், எது கவிதையின் அகப்பைக்கு வசதியாக சிக்குகிற பாத்திரம் என்று பார்த்தால் ஊர்மிளாவை தேர்ந்தெடுப்பேன். கைதட்டுகிறவர்களுக்கு மட்டும் தெரிகிறது ஊர்மிளா யார் என்று. கைதட்டாதவர்கள் யார் வைரமுத்து சொல்லிவிட்டு போ என்று கேட்பது என் காதுக்கு கேட்கிறது. ஊர்மிளா என்பவள் லக்குவன் மனைவி. லக்குவன் 14 ஆண்டுகள் காட்டில் வனாந்தரம் போய்விட்டான். ராமன் சீதையை விட்டுவிட்டு போகவில்லை, சீதையை அழைத்து கொண்டு போய்விட்டான். காட்டில் தான் பிரிவுற்றான். ஆனால் நாட்டில் விட்டுவிட்டு செல்லவில்லை, சென்று அவளோடு வாழ்ந்தான். ஆனால் லக்குவன் மொத்தத்தில் விட்டுவிட்டு போய்விட்டான். ராமன் காடேக வேண்டும் என்பது விதி. விதி என்றால் நான் ஃபேட் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை, ரூல் என்ற அர்த்தத்தில் சொல்லுகிறேன். ராமன் காடேக வேண்டும் என்பது விதி, தந்தை இட்ட விதி, கட்டளை, ஆர்டர். அதில் அவன் சென்று விட்டான். லக்குவனுக்கு என்ன ஆனது? அவன் ஏன் காடேக வேண்டும்? அவன் காடேகினாலும் அவன் மனைவி ஏன் அயோத்தியில் விட்டு செல்ல வேண்டும்? அவள் பாவம், அது அல்ல முக்கியம். இதற்கு மேல் நான் சொல்ல போவதுதான் ஊர்முளையின் மீது நீங்கள் உச்சு கொட்டுவதற்குரிய காரணமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 14 ஆண்டுகள் அண்ணனை காவல் காத்தான் லக்குவன். இரவு பகலாக விழித்திருந்தான், தூங்கவில்லை. இரவு பகலாக விழித்திருந்து அண்ணனை காவல் காத்தவன் 14 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்திக்கு வருகிறான். ஓடி சென்று மனைவியை பார்க்கிறான். மனைவி நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறாள். நலமாகத்தான் இருக்கிறேன், இனிமேலாவது என்னோடு ஈந்து வாழ்வீர்களா என்று கேட்கிறான். வாழ்கிறேன், ஆனால் பெண்ணே எனக்கு தூக்கம் வருகிறது என்றார். என்னது, தூக்கம் வருகிறதா? ஆம், நீண்ட தூக்கம் நான் தூங்க வேண்டும். 14 ஆண்டுகள் நான் விழித்திருந்தேன். 14 ஆண்டுகள் உன் மடியில் நான் தூங்க வேண்டும். அட பாவி, நீ பிரிந்திருந்தாவது தூங்கி இருக்கலாம். மடியில் படுத்து கொண்டு தூங்கினால் ஏற்கனவே 14 ஆண்டுகள் தூங்காமல் இருந்த, எந்த சுகத்தையும் அனுபவிக்காத ஊர்மிளா இன்னொரு 14 ஆண்டு உன்னை மடியிலே கிடத்தி கொண்டு தூங்காமல் கிடக்கிறாள் என்றால் அவளல்லவோ பாவம், அவளல்லவோ இரக்கத்துக்குரியவள், அவளல்லவோ துன்பத்துக்குரியவள் என்று நான் ராமாயணத்தில் ஒரு கவிதை எழுத வேண்டும் என்றால், கதை எழுத வேண்டும் என்றால், ரொம்ப நன்றிம்மா, ஒரு தாய் குலத்தின் ஒரு சகோதரி இதை தலையாட்டி கையசைத்து வழிமொழிகிற போது நான் செய்த முடிவு சரி என்று அந்த தாய்க்குலம் பாராட்டுகிறது என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படித்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் தோழர்களே. இது ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள், ரொம்ப அழகாக. உங்கள் மொழி நடை ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் நாவல் எழுதுகிறவன், சிறுகதை எழுதுகிறவன், கட்டுரை எழுதுகிறவன் கவிதையை தொட்டுக்கொள்ளாவிட்டால் ஜீவிக்க முடியாது. சாதாரண உரைநடையை சமூகம் தூக்கி எறிந்து விடும். அந்த நடையில் ஒரு உயிர்ப்பு வேண்டும், துள்ளல் வேண்டும். கவிதையின் சாயல், கவிதையின் சாயம், கவிதையின் வாசனை,
கவிதையின் மனம், கவிதையின் நெடி அந்த வாக்கியங்களுக்குள் வார்த்தைகளுக்குள் ஊடாடாவிட்டால் வாசகன் வாசிக்க மாட்டான். ஏனென்றால் கவிஞன் கவிஞனாக இருக்கிறானோ இல்லையோ, தமிழ்நாட்டு வாசகன் கவிஞனாகிவிட்டான். தமிழ்நாட்டு வாசகனை நீங்கள் இது ஏமாற்ற முடியாது. ஆத்மார்த்தியினுடைய இந்த நாவலுக்குரிய வெற்றி உள்ளடக்கம் பாதி. உள்ளடக்கத்தை விட வெளிப்பாட்டு முறை, கண்டென்ட் அண்ட் தி எக்ஸ்பிரஷன், வெளிப்பாட்டு முறை, இந்த வெளிப்பாட்டு முறையும் சேர்ந்து ஆத்மார்த்தி ஒரு கவிஞனாக இருந்ததனால் அழகாக வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் 2 செய்திகளை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இல்லை என்றால் வாக்கு தவறியவராவேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். உங்களை கேட்க வைக்கவும் என்னால் முடியும். ஆனால் என் வாக்கை நான் காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மழையை பத்தி கவிக்கூற்றாக பாத்திரங்களை தாண்டி கவிஞன் இடையில பேசுவான். பாத்திரங்கள் பேசுவது அதனதன் தர்மத்துக்கு, கவிஞன் பேசுவது காவிய தர்மத்துக்கு. கவிஞன் காவிய தர்மத்தோடு சில வரிகள் பேசுவான். மழையை பத்தி பேசியிருக்காரு. யோ, உனக்கு தனியா கை கொடுக்கணும் ஐயா. உனக்கு அதிரசம்னு சொல்றீங்களே, 2000 வருஷமா இந்த அதிரசம் இப்படியே தான் இருக்கு. தேனும் தினை மாவும் தானே அதிரசம் என்பது. 2000 வருஷமா இந்த நாட்டுல அதிரசம் அதிரசம்னு இருக்கு. அதுக்கு அதிரசம்னு பேரு வைக்காம அதிசயம்னு பேரு வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சரி, 2000 வருஷமா நீ அதிரசத்துக்கு அதிசயம்னு பேரு வைக்கிறையே, லட்சம் லட்சம் வருஷமா மழை இவ்வளவு பெய்து கொண்டிருக்கிறதே ஒரே மாதிரி, அதுக்கு என்ன பெயர் வைப்ப? பூமி பிறப்பதற்கு முன்பு நான் மகா கவிதையில் எழுதியிருக்கிறேன் மழை எப்படி பிறந்தது என்று. அதை நீங்கள் வாசித்து காட்ட வேண்டும். மழை இந்த பூமி என்ற அக்கினி பிழம்பு குளிர்கிற வரை இன்னும் இந்த பூமியின் நடு வயிற்றில் பழைய அக்கினி குழம்பு கனன்று கொண்டே இருக்கிறது. இன்னும் பூமியை தோண்டி மையத்திற்கு சென்றால் அந்த அக்கினி பிழம்பில் வெந்து போவான் மனிதன். அந்த அக்கினி பிழம்புதான் இன்னும் இந்த பூமியை குளிர விடாமல் காப்பாற்றி வருகிறது. அந்த மழை பெய்துதான் இந்த பூமி குளிர்ந்தது. 3/4 பங்கு நீரானது, மூழ்காத பகுதி நீங்களும் நானும் வாழ நிலமானது. அது இருக்கட்டும். இந்த மழையை பற்றி சொல்லுகிற போது சொல்றார், இந்த மழை எவ்வளவு உயர்ந்தது, உன்னதமானது. ஆனால் இந்த மழையை கண்டு மனிதன் எவனாவது நனைகிறானா? ஒரு மழை வந்தா மழைக்காக பதற்றம் அடித்துக் கொண்டு, மழைக்காக அஞ்சிக் கொண்டு ஓடி ஓடி ஒளிகிறீர்களே, இந்த நல்ல மழை இல்லை என்றால் இந்த பூமி என்னத்துக்காகும்? நீங்கள் ஏன் ஓடி ஒளிகிறீர்கள்? அட பாவிகளே! கடைசியா சொல்றாரு, பிராணிகள் நனைகின்றன, பறவைகள் நனைகின்றன, மரஞ்செடி கொடிகள் நனைகின்றன. நீங்கள் எந்த வகையில் அவர்களை விட உயர்ந்தவர்கள்? நனைய மறுக்கிறீர்கள். நனைய மறுக்கிற பிராணிகள், நனைய மறுக்காத பிராணிகள், நனைய மறுக்காத தாவரங்களை விட மனிதா நீ எப்படி உயர்ந்தவன் என்று போகிற போக்கில் ஒரு கவிதையை அள்ளி எறிந்து விட்டு போகிறார். எப்படி தெரியுமா? பிச்சைக்காரன் திருவோட்டில் தங்க காசு வீசி போகிற பணக்காரனை போல போகிற போக்கில் நல்ல நல்ல கவிதை வரிகளை அள்ளி எறிந்து விட்டு போகிறவன் நல்ல படைப்பாளன். இதுல ரொம்ப முக்கியம், என் பேச்சின் நிறைவுக்கு வருகிறேன். 2 சிறுகதைகளை சொல்ல போகிறேன். சின்ன சின்ன சிறுகதைகள். அந்த சிறுகதைக்கும் தேவதாசருடைய உள்ளடக்கத்துக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கிறது. இந்த நாவலில் எனக்கு பிடித்த அம்சம், இவன் கவிஞனாக இருந்தாலும், படைப்பின் வீரியம் கொண்டவனாக இருந்தாலும், சொல்லாட தெரிந்தவனாக இருந்தாலும், எந்த இடத்திலும் தான் துருத்தி நிற்க வேண்டும் என்ற பாசாங்கு இல்லை. இந்த நாவலில் பாசாங்கு இல்லாத நாவல். பாசாங்கு இருந்தால் அந்த நாவலை வாசக பரப்பை விட்டு அந்த நாவலை வெளியேற்றி விடும். அந்த பாசாங்கு இல்லாத ஒரு அழகியலை, a kind of aesthetics என்று சொல்லலாம். அதை
ஆத்மார்த்தியின் படைப்புக்குள் நான் பார்க்கிறேன். ஒரு சிறுகதை. ஒரு தொழிற்சங்க தலைவர் ஒரு வீட்டுக்குள் ஓடி ஒளிகிறார். காவலர்களால் துரத்தப்படுகிறார். இவர் தீவிரவாதி என்று நம்பப்படுகிறார். வெகு வேகமாக துரத்தப்படுகிறவர் ஓடிப்போய் ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டன் வீட்டில் போய் ஒளிகிறார். அவர் புகுந்த நேரம் நல்ல நேரம். ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டன் வீட்டில் இல்ல, மனைவி இருக்கா. மனைவி குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா, தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா. காவலர்கள் சூழ்கிறார்கள் வீட்டை. உள்ளே வரப்போகிறார்கள். அவர் உள்ளேதான் ஒளிந்திருக்கிறார். தலைவன் தீவிரவாதி. வருகிறவர்கள் காவலர்கள். காவலர்கள் உள்ளே சூழ்ந்து கதவை உடைத்துக் கொண்டு வருகிறார்கள். எங்கே உள்ளே வந்த அந்த தலைவன் எங்கே என்று கேட்கிறார்கள். இந்த சூழ்நிலையினுடைய தோற்றத்தை, அந்த சூழ்நிலையின் சூட்டை தணிப்பதற்காக தன் மார்பில் வாய் வைத்துக் கொண்டிருந்த குழந்தையை காலை பிடித்து அடித்து தரையில் ஓங்கி அடிக்கிறாள். அந்த அதிர்ச்சியிலும் அந்த திகைப்பிலும் காவலர்கள் ஓடி போய் விடுகிறார்கள். தலைவன் தப்பிக்கிறான். வணக்கம் சொல்லிவிட்டு அழுது விட்டு போகிறான் என்று கதை முடிகிறது. இது ஒரு கதை. இன்னொரு கதை இருக்கிறது. வியட்நாம் பற்றிய கதை. வியட்நாமில் ஒரு ஊரை விட்டு வெளியேறி விடுகிறது. வெளியேறி ஒரு பாலத்தின் அடியில் தஞ்சப்படுகிறது. பாலத்தின் அடியில் ஒரு ஊர், மக்கள், பிள்ளைகள், தாய்மார்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், பெண்கள், ஆண்கள் ஒரு பாலத்தின் அடியில் சென்று குடியிருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். பாலத்தின் மேலே அமெரிக்க படைகளின் பூட்ஸ் சத்தம் கேட்கிறது. எப்படி பண்றான் பாருங்க. பாலத்தின் மேலே அமெரிக்க படையின் பூட்ஸ் சத்தம். கீழே மூச்சு விட்டால் போதும், எல்லா படைகளும் பாலத்துக்கு கீழே இறங்கிவிடும். பாலத்துக்கு கீழே இருக்கிறவர்கள் மறைந்து உய்கிறார்கள். பாலத்தின் மேலே இருக்கிறவர்கள் தேடுகிறார்கள். பாலத்தின் மேல், பாலத்தின் கீழ் இவ்வளவுதான் இடைவெளி. இந்த நேரத்தில் ஒரு குழந்தை கத்துகிறது கீழே. ஓன்னு கத்த போது உடனே அந்த தாய் தன் கையை குழந்தையின் வாயில் வைத்து மூஞ்சில வச்சு அப்படியே அமுக்கிறார். பூட் சத்தம் கேட்குது, பூட் சத்தம் கேட்குது. 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம் பூட் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க வாய் எடுக்கல. கொஞ்ச நேரத்தில் பூட் சத்தம் குறைகிறது. கையை எடுத்தா குழந்தை செத்து கிடக்கு. இப்போ ஐயோன்னு தாய் கத்த போகிறான். கதையை முடிக்கிறான். வேண்டாம், கத்தாதே என்று கணவன் அவன் வாயை பொத்தினான். கதை முடியுது. மேல ஒரு தொழிற்சங்க தலைவர், கீழே ஒரு கதை. அது செயற்கை, இது இயற்கை. அது பாசாங்கு, இது பாசாங்கு அற்றது. அது செய் நேர்த்தி இல்லை, இதில் செய் நேர்த்தி இருக்கிறது. அது யதார்த்தத்தை மீறியது, இது யதார்த்தத்துக்கு உட்பட்டது. அது படைப்பாளன் தன்னை திணிக்கிறான், இதில் படைப்பாளன் தன்னை அடக்கி வாசிக்கிறான். இதாயா விமர்சனம். ஒரு நாவலை எப்படி மதிப்பிடுவது என்பதுக்கு இதான் விமர்சனம். நடுவர்களே, ரவிக்குமார், அரங்க மல்லிகா, உங்க எல்லாருக்கும், இன்னொருத்தர் யாரு, நீலகண்டன், உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க நல்ல நாவலை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். உங்கள் நாவலுக்கு, உங்கள் தேர்வுக்கு எந்த தடையும் இந்த விமர்சனம் சொல்ல முடியாது. உங்கள் தேர்வு நியாயமானது. நீங்கள் எழுத வேண்டும் ஆத்மார்த்தி, இன்னும் எழுத வேண்டும். எழுதுவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நாட்டில் எழுதுகிறவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள். பத்திரிகை ஊடகங்கள் குறைந்து கொண்டே போகின்றன. பத்திரிகை ஊடகங்கள் படைப்பாளிகளுக்கு நிறைய வழிவிட வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல ஊடகங்களை விட்டு விலகி கொண்டிருப்பதாக நினைக்கிறேன். ஊடகங்களும்
எழுத்தாளர்களும் ஓர் உறவு கொள்ள வேண்டும். அப்போதுதான் எழுத்து மேம்படும். எழுத்து அறக்கட்டளை வாழ்க. ஐயா, எழுத்து அறக்கட்டளை உங்கள் காலம் வரைக்கும் இருக்கும். உங்கள் காலத்துக்கு பிறகும் கார்த்தி சிதம்பரம் அதை தொடர்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்கள் காலம் வரைக்கும் நாங்கள் இருந்தால் போதும். உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள். கவிதா சொக்கலிங்கம் அவர்களே, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். ஐயா சொன்னார், லாபம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொக்கலிங்கம் எங்களோடு இருக்கிறார் என்று சொன்னார். உங்களுக்கா லாபம் ஈட்ட தெரியாது? நீங்கள் சொக்கலிங்கம். அதனால் நீங்கள் சொக்க தங்கமாக இதை விற்று பணம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வாழ்க எழுத்து அறக்கட்டளை, வாழ்க வந்தவர்கள், வாழ்க வாழ்த்தியவர்கள். நன்றி, வணக்கம். விழாவினிலே கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கும், கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும், முனைவர்